சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 21/12/2023 அன்று மாலை 5 மணிக்கு மதுரை புதுச்சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகையில் நடைபெறுகிறது. தலைமை ரெவரண்ட் டி. தேவ இரக்கம் அவர்கள், ராஜம்பாடி, மதுரை. வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கூகுள் பே மற்றும் போன் பே நம்பர் 9360383940. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் சபையிலும் பிரசங்கிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு விசேஷம் உள்ளது என்பதற்கு வேறு யாரும் சாட்சி வேண்டாம், மோசஸ் மாரியப்பனே சாட்சி. ஏன்னா ஒரு 25-26 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையை பற்றி மதுரை பகுதியில் விசாரித்தீர்கள் என்றால் தெரியும் எப்படி இருக்கும் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்னோடு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதனால தான் அந்த வார்த்தையை உறுதியாய் பற்றி கொண்டேன், அது என்னை நடத்துகிறது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. அது நிச்சயமாக தேவை. கடைசி காலங்களில் ரொம்ப துணிகரங்கள் பெருகி போச்சு. நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் ரொம்ப ஆசீர்வாதமாகவே பேசுறது இல்லை அப்படின்னு. அப்போ நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரி கிடையாது. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், அநேகரை, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் கடைசி வசனத்தை 23வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, தேவனுடைய கிருபையின் வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சம்பளத்துக்காக. சம்பளம் இல்லாமல் ஒன்றுமே யாருமே செய்திட முடியாது. நல்லா ஷூட் பண்ணுறாங்க, நல்லா வாசிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, வீட்டுக்கு போகும்போது வெறுமையாக போயிட முடியுமா? இல்லை நானும் ஊழியம் செய்கிறேன், பாடிக்கிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சாப்பாடு வருமா? வரும். ஆனால் அதுக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தான் என்ன செய்யணும்? வாங்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே இந்த பணத்தை குறித்து அநேக இடங்களில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். வரி செலுத்துகிற முறையை கூட ரொம்ப அழகாக கையாண்டு இருக்கிறார் நம்முடைய தேவன். போய் மீனை பிடி, அதில் 2 வெள்ளிப்பணம் இருக்கும், அப்படி தானேயா? உனக்கும் எனக்கும் சேர்த்து வரியை கட்டு. அந்த வரி மேலாமல் தெரியாமல் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் அவங்க பைபிளை படித்தாங்களா என்னமோ ஜிஎஸ்டின்னு கொண்டு. சரி போகட்டும். இன்னைக்கு எப்படியாவது ஒரு விதத்தில் எல்லா பேருமே சம்பளம் என்று ஒன்று இருந்தால் தான் குடும்பத்தை நடத்த முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் இந்த சம்பளம் இன்றைக்கு நாம் எப்படி வாங்கி கொண்டு இருக்கிறோம்? அதான் பிரச்சனை. நிச்சயமாக சம்பாத்தியம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. என்னுடைய பணியாளர்கள் 7 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன். எனக்கும் ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து அந்த சம்பாத்தியத்தை வச்சு அதையும் ஊழியத்துக்கு தான் போடுவேன். அது என்னோட இருக்கிறவங்களுக்கு தெரியும். 4 சட்டையும் 4 பேண்ட்டையும் தவிர எதையுமே வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நான் செத்து போவேன், எனக்கு பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இதுக்கு 4 பேர் அடிச்சிருச்சு ஆகக்கூடாது. அதனால நிச்சயமாக எனக்கு தெரியும் எதையும் வைக்கக்கூடாது, எதையும் வைக்கவும் மாட்டேன். ஆனால் இந்த சம்பாத்தியத்தை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம்? அதான் பெரிய பிரச்சனை. சம்பாத்தியத்தை எப்படி சம்பாதிக்கிறோம்? பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னும் நமக்கு கிருபை கொடுக்கிறார், இன்னும் அவர் நித்திய ஜீவனை அளிக்க காத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் நித்திய ஜீவனை கொடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் எது வேணாலும் யாரும் எதையும் ஈடாக கொடுத்து விடுவார்கள். உசுறு ஜீவனை என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்.
ஆனா நம்ம அந்த வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தேவன் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு வேதனை ஒன்றும் கூட்டார். இன்னைக்கு நீங்க தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை, சம்பாத்தியத்துங்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பாவமான சம்பளங்கள் நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்கிறோமா? அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லாத்துக்குமே சம்பளம் கிடைக்கும் போது பாவத்துக்கு மட்டும் ஏன் சம்பளம் இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேருக்கு இது தெரியல. இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஏமா இவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு, ஏமா இவர் நடக்க முடியாமல் போச்சு அப்படின்னா, மாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சான், அதில் இவர் இதை போட்டாராம் அதை போட்டாராம், அந்த பாவம் இவர் என்ன செஞ்சிருச்சு, குடிச்சிருச்சு. அது அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ, ஆனால் உண்மையானே அதுதான் உண்மை. இயேசு மன்னிக்கிறவருங்கிறீங்க, இயேசு இரக்கம் செய்கிறவனுங்கிறீங்க, என்னையா இப்படியும் சொல்கிறீங்க இந்த காலையில் புது வருஷத்துக்குள்ளே போகும்போது அப்படிங்கிறீங்களா? புது வருஷத்துக்கு இன்னும் 2-3 வாரம் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே ஆயத்தப்படணும். இதுவரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் எப்படி சம்பாதிச்சிருந்தா கூட இனிமேல் நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபிக்க போகிறோம். இருந்துச்சு அவங்க சொன்னது, பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற காரியங்கள் இருக்கு. இதை கூட யாத்ராகமங்கள் புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். நல்லா இருக்கு வசனம். 34வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. 1000 தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். நிச்சயமா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்ம வைக்கிறது வாங்குறதும் பாவத்தின் சம்பளமா இருக்கக்கூடாது. அதான் பிரச்சனை. வாசிங்க. அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும், அதாவது தாத்தா, அதுக்கு பின்னாடி அப்பா, அதுக்கு பின்னாடி மகனுடைய பிள்ளைகள், அப்படி போகுமா? நிறைய வீடுகளில் இதெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. அது அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது பிரதர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல பாவத்தின் சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்த்துருக்காங்க, பாவத்தை செஞ்சுருக்குறாங்க. அப்போ அந்த கூலி நமக்கு கட்டாயமாக உண்டு. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாம சபைக்குள்ள கூட நிறைய பாவம் பெருகி போச்சு. சேர்ச்சுன்னா ரொம்ப புனிதமான இடமா கருதப்பட்டது போய் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்காங்க? ஒரு சர்ச்சில் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணம்னா சூப் போட்டு வரலாமா தெரியல எனக்கு. பாவம். ஆண்டவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர் தான், அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் தான். அதே சமயத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா. இது இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது நிறைய. இது அநேகர் வாலிபர் பார்க்குறீங்க. சில நேரங்களில் வாலிப காலங்கள் தான் ரொம்ப பாவங்களை செய்யணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கல்லூரிகளில் ரொம்ப ரேக்கிங்கிற பேரில் மூத்த மாணவர்கள் இளைய மாணவர்களை படுத்துகிற பாடு ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் போயிட்டுருக்கு. இன்னைக்கு அது தெரியாது. இப்போ ஜெயிலில் போடுறாங்க, ஏதோ அதுக்கு ஒரு ஜாமீன் வந்துடும், அதுக்கு ஒரு விடுதலை வந்துவிடும். ஆனால் பின்னாடி பாதித்து விடும். நிறைய பேரை பாதிச்சிட்டு இருக்கு. தேவ பயமே இல்லாம. அன்னைக்கு ஒரு சர்ச்சுக்கு போய் இடம் கேட்க போயிருந்தேன். அவர் பேசின காரியத்தை பார்த்தா எனக்கே பயமா போச்சு. நான் வெளியே வந்துட்டு அந்த சர்ச்சை விட்டு எல்லாம் பேசி பாஸ்டர் ஓகே சொல்லிட்டாரு. இப்ப ஏன் செக்ஷனுக்கு வர்றேன் அப்படின்னாரு. பார்த்தா அவர் ட்ரெஸரர். நான் பயந்து வெளியே வந்துட்டேன், போயிட்டு வரேன். என்ன அதுக்கு மேல கூடுதல் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவங்க சர்ச்சில் இருந்து பார்ப்பீங்க. அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். நித்திய ஜீவனுக்குள்ள இருக்கிறோம், நம்ம இருந்துருவோம். ஒருவேளை சில பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னதாக என்ன செஞ்சுக்கிறோம்? முந்திக்கொள்ளும். கரெக்டா சொல்றீங்க பாத்தீங்களா? முந்திக்கொள்றோம். நீங்க தப்பிச்சிருவீங்க. 50 வயசுல 55 வயசுல ஏதோ பெரிய அளவுல நோய் இல்லாம அப்படியே போய் சேர்ந்துருவீங்க. உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிரும்? பாதிச்சிரும். நான் ரொம்ப தைரியசாலின்னு எங்க ஊருக்குள்ள சொல்லுவாங்க.
ரொம்ப தைரியசாலின்னு சொல்லுவாங்க. எதையும் செய்வார், எதையும் பார்த்துருவார், எங்கே வேணாலும் தனியாக போயிடுவார்னு. நான் என் உறவுகளுக்கோ என் பிள்ளைகளுக்கோ ஏதாவது வந்துருச்சுன்னா ரொம்ப கதறி அழுவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா, என்னுடைய உக்கிரானத்தை நான் இழந்துட்டேனா, என்னை மன்னிங்க அப்படின்னு கேட்பேன். உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் இதில் வெட்கப்படவே இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். இந்த உணர்வு நமக்குள்ள இன்னைக்கு இல்லை. இந்த உணர்வு நமக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. பாவம் பெருகிக்கிட்டே போகுது. சரி, இது சந்ததிகளை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும். எத்தனையோ நீங்க சம்பவங்களை சொன்னாலும் பைபிள்ல இருக்கா? நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவத்தை ஒரு 2 சம்பவத்தை சொல்றேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல உங்களுக்கெல்லாம் தெரியும். ரொம்ப அழகான ஒரு மனுஷன் தாவீது, இளம் பிராயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன், கடைக்குட்டி தேடாமல் இருந்தவரை தேடி வந்த இயேசு. எத்தனையோ பெருமைக்குரிய காரியங்கள் தாவீதின் வாழ்க்கையில் இருந்தாலும் இப்படி ஒரு துயர சம்பவமும், அவரும் கூட நம்மை போலே பாவத்தின் சம்பளத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு மனிதனாக மாறிவிட்டான். 11 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது தாவீது ஏத்தியனாகிய உரியாவை நடத்தில் அனுப்பு என்றான். யோவாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி அனுப்பினான். அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்திற்கு அனுப்பினான். உரியா அவனிடத்தில் வந்தபோது தாவீது அவனை பார்த்து, இது என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் உங்களுக்குலாம் முன்னாடியே படிச்சிட்டீங்கன்னா தெரியும். பச்சைபால் இருந்தாங்க, குளிக்க போனாங்க, பார்த்தாங்க, என்னமா பண்ணிட்டாங்க, அவள் கருவிட்டு விட்டாள். அதனால அவரை கூட்டு வந்து தந்திரமா வீட்டில் வச்சு 2 நாள் விருந்தெல்லாம் கவனிச்சு பார்த்தாரு. ஆனால் இங்கே என்ன செய்யல, எடுபடலை. ஏன்னா இவன் கொஞ்சம் தேசத்தின் மேல பற்றுள்ள ஆளு, தேசத்தின் மேல பற்றுள்ள ஆளு. அதனால அது என்ன செய்யல, அவரு கருதலை. பார்த்தாரு, வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு முடிவுக்கு வந்தார். ரொம்ப மெயினான காரியம், தெரிஞ்ச காரியம், அதனால ரொம்ப பேசலை. ஆனால் இப்போ ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பஞ்சமா பாதகம் அப்படின்னு ஒன்று உலகத்தில் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சமா பாதகம் தெரியுமா பிரதர்? பஞ்சமா பாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவிப்பைய பஞ்சமா பாதகம் அப்படின்வாங்க. அது என்னன்னா யாரை சொல்லுவாங்கன்னா, பெட்ரூம் வரைக்கும் நடு வீட்டு வரைக்கும் விடுறீங்கள, அவன் பண்ற துரோகத்துக்கு தான் அந்த பேரு. இவன் தன்னுடைய நாட்டுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய ராஜா இளைப்பாறட்டும் நம்ம போகணும்னு போனவன். அவன் எப்படி இருந்திருக்கான் பாருங்க. சரி, 15வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அந்த ஒரு நிருபத்தை எழுதுறாரு. ரொம்ப நல்ல நிருபமா கிடையாது. அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்கு என்று எழுதியிருந்தான். ஏன்? நல்ல சண்டை ஓடுற இடத்துல இவர் ரொம்ப திறமைசாலியா உரியா அப்படி கிடையாது. செத்து போனா எடுத்துக்கலாம். நம்ம ஊர்ல இன்னைக்கு நடக்கிற கதை தான் அன்னைக்கு நடந்திருக்கு. ஆனா அதற்கு தாவீதுக்கு சம்பளம் கிடைத்தது. நிறைய பேர் அப்படித்தான், சாக மாட்டானே இடத்த எடுத்துக்கலான்னு பார்க்குறேன், சாக மாட்டானே இந்த வண்டியை எடுத்துடலான்னு பார்க்குறேன், சாக மாட்டானே எழுதி வச்சுட்டு அப்படின்ற ஆள்லாம் இருக்கு நிறைய. வாங்கும்போது நல்லா தான் இருக்கும், அது ரணமான ஒரு முள்ளாய் மாறிவிடும். உங்கள் பிள்ளைகளுக்கு அது சம்பளத்தை கிடைச்சிடும், மரணமாய் போய்விடும். சில வீட்டில எல்லாம் பார்ப்பேன், நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கும், ஆனால் ஜெபிக்க விடாத அளவுக்கு பிள்ளை அப்படியே மனநிலை பாதிக்கப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கும். தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளே ஆறுதல் படுத்திக்கலாம். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இருக்கும், பாவத்தின் சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், யாரையும் விசனப்படுத்த சொல்லல. இதை பைபிள்ல படிக்கிற விஷயங்களை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இருதயத்துக்குள்ள வாங்கி தேவ பயத்தோடு பக்தியோடு வாழுங்க. ஏன்னா அவர் நம்மை கிருபையினால் மீட்டு இருக்கிறார், நித்திய ஜீவனினால் மீட்டு இருக்கிறார். அந்த ஜீவன் விலையேற பெற்றது. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிறதை அவர் விரும்பாத தேவன். அவனாலதான் என்ன போல ஒரு பலகீன பாண்டத்தை ஒளியை பார்க்க முடியாதவன் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. புரியுதா? நிச்சயமா சொல்றேங்க, இதை நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. இந்த வசனத்தை ரொம்ப யோசிக்கிறது உண்டு. நிருபத்தை எழுதி கொடுத்து மும்முரமாய் போர் நடக்கிற இடத்துல நிப்பாட்டி கொலை பண்ண சொல்லிட்டான். என்ன நடக்குது? 23வது வசனத்தை வாசிங்க. நேரம் இல்லை.
சீக்கிரம். தாவீதை பார்த்து அந்த மனுஷர் தாவீதை பார்த்து அந்த மனுஷர் கைமிஞ்சி அவர்கள் வெளியே எங்களுக்கு எதிராய் புறப்பட்டு வந்தபோது நாங்கள் பட்டண வாசல் மட்டும் அவர்களை துரத்தினோம். அப்பொழுது வில்வீரர் அலங்கத்திலிருந்து உம்முடைய சேவரின் மேல் எய்ததினால் ராஜாவின் சேவகரில் சிலர் செத்தார்கள். உம்முடைய சேவகனாகிய உரியாவும் செத்தான் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே ஒரு 25 வசனம் என்ன சொல்கிறது வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த ஆளை நோக்கி நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாதப்பா, சண்டைனா 4 பேர் சாகுறது சகஜம்தான், ஆனா உண்மையா செத்தா அது சகஜம். நீங்க எடுத்துக்கலாங்கிறதுக்காக ஃபைலை ஒளிச்சு வச்சு நீங்க வேலைக்கு போயிடலாங்கிறதுக்காக பாவம் செஞ்சு நிறைய இருக்கு, உங்களுக்கே தெரியும், நிறைய இருக்கு, நிறைய காரியம் இருக்கு. சரி, 27வது வசனத்தை வாசிப்பான். துக்க நாள் சென்ற பின்பு இழவு கொண்டாடுறா அவள் தன்னுடைய நாயகனுக்காக, அப்படித்தானே போட்டிருக்காங்க, இழவு. ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க. துக்க நாள் சென்ற பின்பு அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறான். எப்படி பாருங்க, பிளான் பண்ணி முரடர் பண்ணி சேர்த்துக்கிட்டான். இன்னைக்கு நிறைய வீட்டில் தான் நடக்குது. நிறைய வீட்டில் கூட இருந்து நல்லா பழகுறாங்க, கூட இருந்து நல்லா பேசுறாங்க. சொந்த அண்ணன், சொந்த தங்கச்சி, சொந்த அண்ணனுடைய வீட்டுக்காரம்மா, இப்படிலாம் நிறைய உறவுகளுக்குள்ளே நிறைய நடக்குது. அது அன்னைக்கு தெரியாது. உங்க திறமையை வச்சு, உங்க பணத்தை வச்சு, இல்லை உங்க சுவாபம் அப்படியே அமைதியா, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தாவீது இருந்தார் பாருங்க நாத்தான் முன்னாடி. அப்படித்தானே பிரதர் இருந்தார் தாவீது. இந்த பூனையும் பால் குடிக்குமா? எந்த பூனையும் பால் குடிக்கும். அல்லேலூயா இருந்தார். அழகா பின்னாடி என்ன வந்துச்சு, அதே 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். ரொம்ப கதையெல்லாம் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஊர்ல கதைக்கு தான் மதிப்பு. சில ஊருக்கு நான் 3 நாள் போவேன், 3 நாள் பேசிட்டு வர காரியம் விளங்காது. ஒரு கதை சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வந்தா அந்த பாட்டும் கதையும் தான் நிற்கும். கதை கேட்டு தான் நம்ம இப்படி கெட்டு போனோம். அந்த கதைக்கான காரணங்களை தெரிஞ்சுட்டோம்னா நம்ம வாழலாம். அல்லேலூயா. கதை எதுக்கு சொன்னாங்க? அந்த காலத்துல சிறுகதையெல்லாம் போட்டி வைப்பாங்க, சிறுகதை தொடர்கள் வரும். பார்த்துருக்கீங்களா ஐயா? இன்னைக்கு கூட சில ஊழியங்கள்ல வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மனிதனுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு. ஆனா அந்த கதை இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, போகட்டும். ரொம்ப அழகா உட்காந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு 6வது வசனத்துல இருந்து 2 பேரும் பேசுற டீப் காரியத்தை பார்ப்போம். வாசிங்க 6வது வசனத்தை. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து 7வது வசனத்தை கூட வாசிங்க, எனக்கு தெரியும்ல. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். இவன் சொல்றான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்படிப்பட்ட பையன் இந்த தேசத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, கொலை பண்றா அப்படின்னா. அப்படியா? நீயே அந்த மனுஷன். அது நிமித்தம் இல்ல, என்ன சொல்லுது, என்ன வருது அங்க வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதுல நிறைய பேர்கிட்ட நடக்கிற விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப நல்லாவே இருக்காங்க. சில பேர், உண்மையா சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நல்ல பணம், நல்ல வசதி, புள்ள குட்டி இல்லாதவனுக்கு தாங்க ரொம்ப ஆசை, ரொம்ப சேட்டையெல்லாம் இருக்கு. உண்மையா சொல்றேன். இதுல இருந்தெல்லாம் எனக்கு காணிக்கை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட காணிக்கை எனக்கு வேண்டாம். நான் வாங்குறதுக்கு முன்னாடி கேட்டு தான் வாங்குறது, எந்த காணிக்கையா இருந்தாலும். அல்லேலூயா. ஏன்னா இது கர்த்தர் கொடுத்த ஊழியம். அவர் நடத்தினா நடக்கட்டும், நடக்காட்ட போயிட்டு போகுது. நான் பாட்டுக்கு என் வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு உண்டான கூலி உண்டு. என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் கூட நான் அப்பத்துக்கு அலைஞ்சு தெரியல, ஐயோ சோத்துக்கு வழி இல்லையேன்னு சொல்ல மாட்டேன். கர்த்தர் நேர்த்தியா நடத்துறார். சரி, வாசிங்க வசனத்தை. உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே கொடுத்தேன். இன்னும்
யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தா இது போதலைனா இன்னும் கொடுத்திருப்பேன். வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான அந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயத்தாலே கொன்று போட்டாய் என்று இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வாசலை விட்டு வீட்டை விட்டு நீங்காதிருக்கும், விலகாதிருக்கும். சில வீட்டுல பாத்தீங்களா, வெளியில நல்ல ஆபீஸ்ல வேலை பார்ப்பார், நல்ல செல்வரா இருப்பார், வீட்டுக்குள்ள வந்தா மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை சண்டை சண்டை. ஏன்னா பாவத்துல சம்பாதிக்கிற காசு சண்டையா கிளம்புது, பாவத்துல சம்பாதிக்கிற காசு நோயா கிளம்புது. உண்மை பிரதர், உண்மை சிஸ்டர், இது உண்மை, முற்றிலும் உண்மை. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி சாதாரணமா போகாது. பாத்தீங்களா, தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும், கண்ணு மேல போய் கீழே வரும், கீழே போய் மேல வரும். பார்த்துருப்பீங்களா? சில பேரை சொல்லுவாங்க, உசுறு போயிட்டா கூட தேவையில்ல பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது எப்படி உடனே உசுறு போயிடும்? சில பேர் இருக்காங்க, நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்லா கொடுத்திருப்பாங்க, நல்ல ஊழியம் செய்திருப்பாங்க, கர்த்தருக்கு சாட்சியா வாழ்ந்திருப்பாங்க, அப்படியே ஆண்டவர் ஒரு செகண்ட்ல பரத்துக்கு எடுத்துக்கிறாரு. பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அல்லேலூயா. உன் பட்டயம் உன் வீட்டை விட்டு என்றைக்கும் நீங்காது இருக்கும். அது மாத்திரம் சொல்லிட்டு விடல, ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் வருது. இதுதான் கொடுமையான தீர்க்க தரிசனம். இந்த நாட்களில் பயம் இல்லாத மக்களுக்கு தேவையான ஒரு வார்த்தை. வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை வர பண்ணி உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். இது அடுத்த அதிகாரத்திலே நடந்துச்சு, அடுத்த அதிகாரத்திலே இருக்கு. பாருங்க, சொந்த சகோதரர்களுக்குள்ளே சொந்த தங்கச்சியை எடுத்து போறான். நீ ஒளிப்பிடத்துல செஞ்ச, ஆனா அவன் உனக்கு சூரியன் பட்ட பகல்ல நடக்கும்னா, அது மாத்திரம் சொல்லிட்டு விடல. வாசிங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக சில காரியங்களை விட்டாரு. ஆனால் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் காரணமாக இருந்தபடியினால் உன் பிள்ளை நிச்சயமாய் சாகும். 22 வசனமா 23 வசனமா வாசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை அவன் மடியிலிருந்து செத்து போனது. அப்படித்தானே பிரதர் போட்டிருக்கு? பிள்ளை மரித்த பின்பு எழுந்து சாப்பிட்டாரு. இந்த ரெண்டு காரியமே நடந்தது. செத்து போச்சு பிள்ளை. இன்னொரு பிள்ளை அடுத்த அதிகாரத்துல, அடுத்து 13 அதிகாரம் 12 வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, தெரியும். வேண்டாம், விட்டுருங்க. ரொம்ப சொன்னா என் மேல ரொம்ப கோபம் வந்துடும். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, திருச்சபை சொந்தங்களே, அவர் நித்திய கிருபையின்படி ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அந்த கிருபையினால் இதுவரை உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய காரியங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள், உங்கள் சபைக்குள்ள, உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் எந்த காரியமா இருந்தாலும் பாவத்தின் சம்பளத்தில் வரக்கூடாது. அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கும்படி தோன்றிவிடும். இயேசு மன்னிக்கிறவர், இயேசு ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நடத்துகிறவர், இயேசு தலை தூக்கி விடுகிறவர் சொல்லியே இன்னைக்கு பயம் இல்லாம போச்சு நிறைய பேருக்கு. முன்னாடி ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல சிசிடிவி இருந்தானே பயம் இருந்துச்சு. இப்போ வீட்டுக்கு சிசிடிவி, வீட்டுக்கு களவு நடக்குது. உண்மையா பொய்யா? துணிகரமான பாவம், எல்லாத்துக்கும் மறைக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்பார், நீ ஒளிப்பிடத்தில் செய்தாய், நான் அந்தரங்கப்படுத்துவேன், வெளியரங்கப்படுத்துவேன் கேட்டுருவார். இன்னொரு காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கு, 5வது அதிகாரத்தில் ரொம்ப ஃபேமஸ். சரி, 20வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு போலாம். 20 வாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் போய் பிறகு வாங்குவேன். வாங்கிட்டு வந்து 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, நீ எங்கிருந்து வந்தாய்
என்று எலிசா கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பெரிய பொய். தொடர்ந்து வாசிங்க 26 வசனத்தை. அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? ஆமென். பணத்தை வாங்குவதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கும் இது சமயமா? ஆமென். வேலைக்காரிகளை வாங்குவதற்கு இது சமயமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் ஆமென் உன்னையும் உன் சந்ததியாரையும் பிடிக்கும், என்றைக்கும் பிடிக்கும் என்றார். ஆமென். ரொம்ப கஷ்டம் இல்ல? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். அது நிச்சயமாக எனக்கு ஒரு ஆசை. அது தேவன் தருகிற ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளமா இருக்கக்கூடாது, பாவத்தில் வந்த ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். இந்த பாவத்தை குறித்து 1 யோவான்ல 9வது வசனத்துல என்ன சொல்றாரு? வாசிங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். ஆமென். அவரிடத்துல நம்ம கேட்கணும். எப்படி கேட்க போறோம்? நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லுது? அதன்படி கேட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என் பாவம் என் பிள்ளைங்களை பாதிச்சிடக்கூடாது, என் பேரன் பேத்தியை பாதிச்சிடக்கூடாது, என் சந்ததியை பாதிச்சிடக்கூடாது. நான் என்னுடைய குடும்பத்தில் என் காரியத்தை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறபடினால இப்போ நான் மனுஷனுக்கு முன்பதாக இல்லை, உமக்கு முன்பதாக அறிக்கையை பண்ண போகிறேன், எனக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய போறார். அப்படி எழுந்திருச்சு நிற்போம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தி அவருடைய காயத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். கல்வாரியிலே உங்களுக்காக மரிக்கும் போது கூட 7 வார்த்தைகளை திருவார்த்தைகளை மொழிந்ததை பார்த்திருக்கிறீர்கள். இன்று உங்கள் மேல் தாகம் உள்ளவராய் சொல்லி இருக்கிறார். இன்று உங்கள் மேலே பசிதாகம் உள்ளவராய் காத்து கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் என்னை போன்ற பேதையை கொண்டு எத்தனையோ இடத்திலே பார்த்தா இன்னும் லஞ்சங்கள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் தலை தூக்கி கொண்டிருக்கிறது, கொலைவரியின் ஆவி தலை தூக்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். என்னை சரிப்படுத்துங்க ஐயா. இனிமே நான் பாவத்தில் விழ மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் இன்றும் ஜீவிக்கிறபடினால் பரத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளி நெஞ்சத்தை நான் தூய்மையாய் வைத்திருக்கிறேன், பரிசுத்தமாய் வைத்திருக்கிறேன், வாருமையா என்று நீங்கள் கூப்பிடும்போது அவர் வருகிறவராய் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இரக்கம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டுமா? ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்ல வைத்திருக்கிறீர் இந்த பேதையை கொண்டு. இப்பொழுதும் கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் எத்தனையோ என்னிடத்தில் இருக்கும், மற்றொரு இருந்திருக்கும். ஆனால் உம்முடைய சம்பளத்தை நாங்கள் பெற்று அனுபவித்து விடாதபடிக்கு உம்முடைய நித்திய ஜீவனை கொண்டு மீட்டிருக்கிறபடினால் நித்திய கிருபையின்படி இறங்குவீர் என்கிற நம்பிக்கையோடு வாழ எங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறோம் ஐயா. அதனால் இரக்கத்தை பெற்று சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, குடும்பங்கள் எல்லாம் செழிக்க, ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட, தேசம் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. ஆகையால் இப்பொழுதும் இடத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு கூப்பிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய், நீதியின்படி இறங்குகிற தேவனாய், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய், உடைய இரத்தத்தினால் கழுவுகிற தேவனாய் இருந்து சுத்திகரிக்க வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, மன்னிக்க வேண்டும் என்று இரட்சகர் பெருமான் இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியங்களை, எங்கள் பாவங்களை, எல்லாருடைய பாவங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்களை தாழ்த்துகிறோம். உடைய நாமம் மாத்திரம் கனப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.